Hi friends, welcome to our channel Subbu Travel Bag. நம்ம இப்போ இருக்கிறது திருநள்ளாறு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம கும்பகோணத்துக்கு போக போகிறோம். கும்பகோணத்துக்கு பஸ் இருந்தால் ஏறிக்கலாம், இல்லைனா இங்கேருந்து காரைக்கால் போய்ட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் மாறிக்கலாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர் வருங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் காட்டுது. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நம்ம நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் Subbu Travel Bagல. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நானும் நம்ம தம்பி குமார் தான் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. வாங்க நம்ம பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். திருநள்ளாறுலேருந்து கும்பகோணம் வரைக்கும். கோயில் மெயின் கோபுரத்துலேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வந்தோம்னா அந்த தேர் இருக்கக்கூடிய இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம எந்த பஸ் ஃபஸ்ட்டு வருதோ அதில் ஏறிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ரெசிடென்சின்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. நம்ம வந்து மதியம் வரும்போது 12 மணிக்கு சரியான வெயிலாக இருந்தது. இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க. இங்கே ஜங்ஷன் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஒரு 4 ரோடு இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. அது வந்து நம்ம காரைக்கால் போகக்கூடிய பஸ் ஸ்டாப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கும்பகோணம் போகக்கூடிய பஸ் ஸ்டாப்பு. இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதாவது தேருக்கு இருக்கக்கூடிய இடமாட்டம் இருக்குது. இங்கேருந்து நம்ம பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் கும்பகோணம் வரைக்கும். டைம் இப்போ 4:30 ஆகுதுங்க. நம்ம திருநள்ளாறு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கும்பகோணம் பஸ் எந்த பஸ் இருந்தாலும் சரி ஸ்டாண்டில் வந்தாலும் ஏறிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் போய் நம்ம கும்பகோணத்தில் அடுத்துட்டு ஒரு ட்ரெயினை பிடிக்க முடியும். அதுக்காக இங்கேருந்து ஒரு 56 கிலோமீட்டருங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, இங்கேருந்து போகிற டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் Subbu Travel Bagல. வெளியோட தெரிய பஸ் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம திருநள்ளாறு கோயில் தரிசனம் பண்ணியிருப்போம். அதோட கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம பஸ் ஏறி இங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறீங்க கும்பகோணம் போகிற ஒரு பஸ் வருது. கவர்மெண்ட் பஸ் தான், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதில் ஏறிக்கலாம். டைம் இப்போ 4:40 ஆகுதுங்க. நம்ம தமிழ்நாடு அரசு பேருந்து ஏறியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் அங்கே கும்பகோணம் ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். திருநள்ளாறு வந்து கும்பகோணத்துக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 45 ரூபாங்க. 2 டிக்கெட் எடுத்துருக்கோம், 90 ரூபா.
இப்போ நம்ம திருநாகேஸ்வரத்தில் இருக்குங்க, ஒரு ஃபேமஸான ஒரு ஈஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க. கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்கம் தான் இது. நம்ம இன்றைக்கி இறங்கி சாமி கும்பிட டைம் இல்லை, அதனால் வந்து நம்ம இப்படி பாட்டு பெரிய கோபுரம் சூப்பராக இருக்குங்க திருநாகேஸ்வரம். யாராவது அது கோயிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள். டைம் இப்போ 6:17ங்க. நம்ம வந்து கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இறங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் நடந்து போயிட்டு நம்ம வீடியோ அங்கே என் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயினை பிடிச்சோன்னு நினைக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் இருந்து ஈரோடு வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் போகுது அந்த எல்லாமே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரு 13 நிமிஷம் டைம் இருக்குது. வாங்க டக்குன்னு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மில் நம்ம மீட் பண்ணுறோம். அந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்தது பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல்.
ஓகே, மைசூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 1 வருதுங்க. 16231 இதுதான் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் 1க்கு போகலாம். அந்த 1ல் தான் நம்ம ட்ரெயின் வருதுங்க. இன்றைக்கி வர மண்டே ஒரு பிஸியான டைம் தான். கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. நம்ம SLRலேயே ட்ராவல் பண்ணலாம்.